ரப்பரே இல்லாமல் பென்சிலை நீ யூஸ் பண்ணிடுவியான்னு கேட்குறாரு. எப்படி? யாராச்சும் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்போ பென்சில் பக்கத்தில் ஒரு ரப்பர் விற்கிறாங்க. பென்சிலை கண்டுபிடிச்சவன் ரப்பரையும் கண்டுபிடிக்கிறான். ஏன்னா எழுதும்போது ஒரு தப்பு நடக்கதானே சார் செய்யும். அவன் அப்போ ரப்பர் எப்படி பென்சிலுக்கு ரொம்ப முக்கியமோ, ஏன்னா தவறுகள் திருத்தப்பட வேண்டும். அப்படித்தான் தேவன் மன்னிப்புன்ற ஒரு ரப்பரை நம்ம கொடுத்துருக்கிறாரு. நீங்கள் தவறுகள் செய்யும்போது அந்த மன்னிப்புகளினால் அவைகள் சரி செய்யப்பட வேண்டும். இந்த 7th டைமென்ஷன் தான் என்னது? லவ் டைமென்ஷன். கைத்தட்டுக்கு ஒருத்தவருக்கு ஆமென். லவ் டைமென்ஷன். நீங்க 1000 பேசுவீங்க, ஆனா அந்த 7th டைமென்ஷன்ல பார்க்கும்போது அந்த டைமென்ஷனே வேற மாதிரி இருக்கும். தட் இஸ் வாட் லவ் டைமென்ஷன். ஒரு பிச்சை எடுக்கிறவன் அவன் தட்டில் திருவோட்டில் ஒரு பன்னு வச்சிருக்கிறான். அது இன்னொரு தேர்த்து தின்னா விட்டுருவான், அவன் கட்டி உருண்டுருவான். இந்த மாதிரி நீங்கள் அடித்தடி பண்ணியிருக்கீங்களா? ஏன்? அவனால் அந்த 2 ரூபாயை இன்னொருத்தையும் மாற்றி வாங்கிட்டான்னு அவனால் மன்னிக்க முடியல. உங்களால் மன்னிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க. ஸோ மன்னிக்கிறதெல்லாம் எல்லாருடைய மொழி கிடையாது, அது ராஜாக்களின் மொழி. கையை தட்டுவதவருக்கு ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகம் ஒரு பரிசை வச்சுட்டு வெயிட் பண்ணுது. சண்டையில் எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்குன்னு. ஆனால் தேவன் ஒரு பரிசு வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பரிசு சண்டையில் எவன் தோத்து போறானோ அவன். இந்த உலகத்தின் மிகப்பெரிய வெற்றி சிலுவையில் இயேசு சம்பாதித்தது. இந்த உலகத்தின் பார்வையில் மிகப்பெரிய தோல்வி தேவனே மனிதனால் மரித்து போனது. மிகுந்த சந்தோஷம். நாம் ஜெபத்தை குறித்து வாசித்துக் கொண்டு வருகிறோம். ஏன் ஜெபத்தை பற்றி வாசிக்கிறோம்? ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒருத்தர் வாசிப்போம். 11:1. அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, யோவான் தன் சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றார்கள். பாருங்க, சீஷர்கள்லாம் இயேசு ஜெபம் பண்றதை அப்படியே பார்க்குறாங்க. இயேசு ஜெபம் பண்றதை பார்க்குறாங்க. அவர் ஏதோ ஒரு கடமைக்கு ஜெபம் பண்ணாமல் அவருடைய ஜெபம் ஒரு ஒரு உயிரோட்டம் உள்ளதாக இருக்கிறது. எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு பிதாவுக்கு இருக்கிற உறவை பார்த்து அவன் ஆச்சரியப்படுறாங்க. நிறைய பேருக்கு ஜெபம் பண்ண முடியல. அதை அதையே ஒரு ஜெப குறிப்பாக்குற காரணம் என்னன்னா, ஜெபம் ஒரு கிறிஸ்டியன் ஆக்ட், ட்ரெடிஷ்னல் ஒர்க்குன்னு நினைக்கிறான். அங்கேயே கிறிஸ்டியானிட்டி ஃபெயிலியருக்குள்ள கடந்து வருது. ப்ரேயர் இஸ் நாட் அ ரிச்சுவல், இட் இஸ் நாட் அ ட்ரெடிஷ்னல் ஆக்ட், இட் இஸ் அ இன்டிமேசி வித் காட். கையை தட்டுவதற்கு ஆமென். அப்போ அவருடைய ஜெபத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை அவன் என்ன செய்கிறான்? பார்க்கிறான். பார்த்த யாரு? இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பார்க்கிறார்கள். பார்த்த உடனே இயேசுநாதர் சொல்கிறான், ஏன் நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு போதிக்கணும் அப்படின்றாங்க. இதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. என்னென்னா, யோவான் ஸ்நானகன் தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல. அப்படின்னா யோவான் ஸ்நானனும் ப்ரேயரை டீச் பண்ணியிருக்கான். சத்தமாக ஒரு கையை தட்டு ஆமென். அவன் ப்ரேயர்ன்ற டைட்டில் ஒரு சீரீஸ் எடுத்திருக்கான் போல யோவான் ஸ்நானகன். அதை நீங்கள் பார்த்துருக்கான். இவற்றை ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு போதிங்கய்யா அப்படின்னோடனே இவர், தம்பி ஜெபம்லாம் அதை ஒன்றும் கிடையாதுப்பா, இதை அப்படி வாய்க்கு வர்றது என்ன செய்யுங்க, பேச வேண்டியதுதான், அப்பாட்ட பிள்ளை பேசுகிற மாதிரி தான், இதை வேற உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமா? அப்படியே சொல்லலை. ஆனால் நிறைய பேர் ஜெபம்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது அப்படியே அந்த அப்படியே இருக்குது பார்த்தீங்களா? அதுவும் ப்ரேயர் தான். கை தட்டுக்கும் போது அதுவும் ப்ரேயர் தான். ஆனால் அதுவும் ப்ரேயரு, ஆனால் அது மட்டும் ப்ரேயரு கிடையாது. அப்போ எங்களுக்கு போதித்தருள்னு சொன்னோன்னா உடனே ஏசு பண்ணிடலாமே, பிரச்சனையே இல்லையே அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து ஜெபத்தை பற்றி டீச் பண்ணியிருக்கிறார். ஸோ ஏன் ப்ரேயரை பற்றி டீச் பண்ணணும்? ஏன்னா ப்ரேயரை பற்றி தப்பான ஒரு டீச்சிங் ஏற்கனவே இருந்துச்சு. அது என்னன்னா, பரிசேயர்கள் சதுசேயர்கள்
அவங்க என்ன பண்ணாங்க, ரொம்ப நேரம் ஜெபிச்சா பதில் கிடைக்கும் சார், 72 மணி நேரம் ஜெபிக்கணும் சார், வந்து 156 நாள் ஜெபிக்கணும் சார், 600 நாள் ஜெபிக்கணும் சார். அப்போ ஒருத்தன் தூரத்துலேருந்து பார்க்குறேன், 600 நாள் ஜெபிச்சிருக்கிறாங்க, ஆனாலும் இவங்க லைஃப் இப்படித்தான் இருக்குன்னா, அப்போ நம்மலாம் வந்து இந்தியாவுக்குள்ளெல்லாம் எழுப்புதலை கொண்டு வரலாம் சான்ஸே இல்லை போல் என்கிற அவிசுவாசத்தை இன்டெரக்டாக அவனுக்குள்ளே ஏற்றுறதுக்காக இவர்கள் 600 நாள் 200 நாள் படத்தை படம் வெற்றிகரமாக படம் ஓடுகிறதுன்ற மாதிரி 700 நாள் படம் ஓடுதுன்னு அவன் பார்க்குறேன். 700 நாள் ஓடி ஒன்றும் இந்தியாவில் நடக்கலேன்றான். இந்தியாவில் இன்னும் மதவெறி தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின் போது அவனுக்கு ஜபத்து மேலே இருக்க நம்பிக்கை என்ன செய்யுது, குறையுது. அந்த குறைய வைக்கிறதுக்கு இந்த சபையெல்லாம் சேர்ந்து ஏதோ ஹெல்ப் பண்ணுது. இருக்கிற ஜபத்தை அணைச்சி போடுவோம் பாருங்க, 600 நாள் ஜெபிச்சே நாங்கள் இந்த பாட்டில் தான் இருக்கிறோம், நீ எல்லாம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரவே முடியாதுன்ற உடனே இன்டெரக்டாக சொல்லிடுறாங்க. இதை தான் பரிசேயர்கள் செஞ்சாங்க. ஏசு வந்தோன்னு சொன்னார், இங்கே பாரு, தட் இஸ் நாட் த மேட்டர் ஆஃப் ஹவு லென்த் யுவர் ப்ரேயர். கையை தட்டு வருது ஒரு ஆமென். அவர்கள் நீண்ட ஜபங்களினாலே தங்கள் ஜபங்கள் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அப்படின்னா ஜபத்தோட லென்த்துக்கும் பதிலுக்கும் சம்பந்தமே. கையை தட்டு வருது ஆமென் ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஜபத்துக்கும் அது எவ்வளோ நேரம் பண்ணுறோன்றதுக்கும் எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது. ஜெபம் சொல்லுங்க, எவ்வளவு அகலமானது என்பது முக்கியம் அல்ல, எவ்வளவு ஆழமானது என்பது முக்கியம். ஸோ ஒரு அம்மா வந்தா அழுதா வந்து எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா உங்களுக்கே நான் அந்த குழந்தைய கொடுத்துறேன்னு சொன்னால் எத்தனை செகண்ட் பண்ணான்னு தெரியல, ஆனால் அவள் பண்ண ஜபத்துக்கு பதில் கிடச்சிருச்சு. இட் இஸ் நாட் மேட்டர் ஹவு வைடர் இட் இஸ், த மேட்டர் இஸ் ஹவு டீப்பர் இட் இஸ். ஆமாம், எவ்வளவு ஆழமாக போகுது அப்படின்னு. ஆழம்ன்றது என்ன, எவ்வளவு பாட்டத்துலேருந்து ஜபம் வருதோ அவ்வளவு பாட்டத்துக்கு அந்த ப்ரேயர் போகுது. ஸோ இயேசு சொல்லி கொடுத்த ஜபம்ன்றதே டோட்டலாக வேறு விஷயம். ஸோ ஜபத்தில் முதலாவது எது ஜபம்னு இயேசு பேசினதை விட எது ஜபம் இல்லைன்னு பேசினார். நீ ஏன் சார் அந்த ஜபத்தை போட்டு இடையில இடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, நான் இடிக்கலப்பா, அவரே அடிச்சிருக்கிறாரு. ஏன்னா எது ஜபம் இல்லை என்பதில் மிக தெளிவாக இருந்தார். உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எது ஜபம் நீங்கள் படிச்சுக்காங்க, அது அடுத்து எது ஜபம் இல்லைன்னு முதல் படிச்சுக்காங்க. நம்ம கடவுள் எப்படி கடவுள் இல்லை, கையெழுத்துவது இவன் சொல்கிறான் பார்த்தீங்களா, இந்த ஜபம் பண்ணால் இந்த உனக்கு கிடைக்கும்னா அப்போ என்ன சொல்ல வர, இவ்வளவு பெரிய ஜபம் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஜபம் பண்ணால் தான் பதில் தருவேன்ற ஒரு கடவுள் தான் இருக்கிறார் போல். ஸோ ஜபத்தை நீ கொடூரமாக்க என்ன சொல்ல வரீன்னா, தேவன் கொடூரமானவன் சொல்ல வர, அதுதான் எனக்கு பிரச்சனை. நீ 60 நாள் ஜபிக்கிறது எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் 60 நாள் நீ ஜபிச்சா தான் கடவுள் கேட்பார்னு ஒரு படத்தை கொடுத்து அதன் மூலமாய் கடவுளை கொடூரமானவனாய் காட்டுவதனால் நீ பிரேயரை பற்றியே மாற்றி சொல்ல வேண்டியது இருக்குது, ஒரிஜினலாக நீ பேச வேண்டியது இருக்குது, அதை நம்ம கண்டிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஜபம் கடினமாக நீங்கள் காட்டும்போது தேவனை கடினமானவராய் காட்டுகிறீர்கள். ஜபம் எளிமையானது என்று காட்டும்போது தேவன் எளிமையானவர் என்று நீங்கள் காட்டுகிறீர்கள். ஜெபம் வார்த்தை அலங்காரத்தோடு தொடர்புடையது அல்ல, அதை பேசுகிற உணர்வுகளோடு தொடர்புடையது என்று சொல்லும்போது தேவன் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிறவர் என்பதை நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஸோ இது எல்லாம் ப்ரேயரை பற்றி நீங்கள் பேச பேச தேவனை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நம்ம அப்படி ப்ரேயரை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஜெபமும் மன்னிப்பும் அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சப்ஜெக்ட்டு. நிறையா பேர் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸை அது டெய்லி ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. நான் சொல்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டு கொண்டு இருக்கிற, நான் பேசுகிறதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த இரவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. உன்னுடைய பிரிந்த குடும்பங்கள் இணையத்தக்கதாய் பூமியின் வெடிப்புகளை அவர் பொருந்த பண்ணுகிறாராம். பூமி வெடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் பொருந்த பண்ணுவாராம். பூமி வெடிச்சிருந்தா என்ன அர்த்தம், தண்ணி இல்லைன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் தண்ணி பாய்ச்சுங்க, அந்த வெடிப்பெல்லாம் பொருந்துடும். அப்படி தான் குடும்பத்தில் லவ் இல்லாட்டி ஒரு விரிசல் இருக்கும் பாருங்க. அப்போ தேவன் என்ன செய்வார், அந்த வெடிப்பெல்லாம் அப்படியே லவ்வை உள்ளே ஊற்றி அப்படியே பொருந்த பண்ணுவார். கையை தட்டுவது ஆமென். ஸோ இன்றைக்கு நான் வந்து போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம், ப்ரேயர் அண்ட் ஃபர்கிவ்னஸ்ன்னு பார்த்தோம். அதுக்கு எந்த வசனத்தை ஆதாரமாக எடுத்தோம் அப்படின்னா, மார்க்குன்னு நினைக்கிறேன், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24, 25. ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் ஃபர்கிவ்னஸுக்கும் ப்ரேயருக்கும் இருக்குது. ப்ரேயர் ஸ்பிரிட்டுக்கு இருக்குது. ஐம் நாட்
கனெக்டிங் த வேர்ட் ஜஸ்ட் ப்ரேயர். ஜெபத்துக்கும் மன்னிப்புக்கும் தொடர்பு கிடையாது. நல்லா கவனிங்க, பதிலுக்கும் மன்னிப்புக்கும் தொடர்பு கிடையாது. நீ மன்னிச்சாதான் பதில் கிடைக்கணும் அவர் சொல்லலை. அப்படிலாம் சொல்லியிருந்தானா ஊருக்குள்ள ஒருத்தனுக்கு பதிலே வந்திருக்காது. The result of the prayer, it is not connected with forgiveness, but the spirit of prayer is connected with forgiveness. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ மன்னிச்சாதான் உனக்கு பதில் வரும்னு பைபிள் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா தமிழ்நாட்டில் பெரிய சர்ச் பாஸ்டருக்கே வந்து பதில் வந்திருக்காது. ஏன்னா அவர் யாரோ பாட்டு பாடுற ஒரு ஊழியக்காரன் மன்னிக்காமல் இருந்திருப்பார். அல்லது வந்து இவருக்கு அது அப்படி ஏதோ ஒரு பஞ்சாயத்து, இவனுக்குமே பதில் கிடைக்காது. அப்போ கடவுள் பதில் அங்கே வச்சுருந்தாருன்னா கொல்ல பேருக்கு சோறே கிடச்சிருக்காது. ஆனால் தேவன், the answer of prayer is not connected with forgiveness, but the spirit of prayer. ஒரு மனுஷன் மன்னிக்காமல் இருக்கும்போது அவனுக்கு அந்த ப்ரேயர் அனாயிட்டிங்கே வராது, ஜெபிக்கணுன்னே தோணாது. ஜெபம் பண்ணவே முடியல சார் அப்படின்னா நீங்கள் யாரையும் மன்னிக்காமல் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நல்லா ஜெபிச்சுக்கிட்டு தான் சார் இருந்தார், அவர் என்னன்னு தெரில ஜெபிக்கவே முடியல சார் அப்படின்னா அவருக்குள்ள மன்னிக்காத தன்மை வந்திருக்குன்னு அர்த்தம். நீங்கள் ஃபர்கிவ்னஸை பேசும்போது குழம்பிடவே கூடாது. ஹேகின்ட் எனக்கு பிடிச்ச விஷயம், லவ்வை பேசும்போது எது லவ் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வருவார். பேசிகிட்டே வந்து லவ் முக்கியமானது அப்படின்றனால நீ முட்டாள்தனமாக எதெல்லாம் செஞ்சிடக்கூடாது லவ்ன்ற பேர்லாம் சொல்லிடுவார். இதெல்லாம் செய்கிறனால நீ அன்பு இல்லை நீ நினச்சிக்கிறாத, நீ கரெக்டாக தான் போயிட்டுருக்க அப்படின்வார். நீங்கள் மன்னிப்புன்னு பேசின உடனே நீங்கள் பாட்டுக்கு வந்து மன்னிப்புன்னு சொல்லிட்டாரு அப்படின்ட்டு குண்டாங்குறியாக வேறு எதையாச்சும் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. எது மன்னிப்பு இல்லைன்றதே நீங்கள் நீங்கள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி பைபிள் சொல்லி என்ன மன்னிக்க சொல்லியிருக்காரு. மேலே உட்காந்து 15 கொலை பண்ணேன் 16 கொலை, தம்பி மன்னிக்கிறேன்பா இயேசு நாமத்தில் அப்படியே போப்பான் இருந்தா மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. யூ மஸ்ட் நோ எது மன்னிப்பு இல்லைன்ற புரிஞ்சுக்கணும். அவர்கள் அந்த இடத்திலே நான் நிறைய நாள் கேட்டிருக்கேன். அப்போ மன்னிப்புனா இவங்களாம் மன்னிக்க. போலீஸ்கார் ஒருத்தர் அடிக்கிறாரு, அவர் வர கைதியெல்லாம் இந்த தம்பி நான் உன்னை மன்னிக்கிறேன் இயேசு நாமத்தில் அப்படின்னா தட் இஸ் நாட் ஃபர்கிவ்னஸ். அவர்கள் இந்த தேசத்திலே தங்கள் வேலைகளை செய்வதற்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரராய் இருக்கிறார்கள். அப்போ நான் ஒருத்தர் ப்ரே பண்ணும்போது கேட்டேன், அப்போ ஒருத்தர் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கான் உள்ளே வந்து அவன் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறான், நீங்கள் மன்னிப்பு கொடுக்குறீங்க, ஆனால் இவர் தரமாட்டார். என்ன செய்யணும், உண்மைக்கே அவன் என்கிட்ட மன்னிப்பு பெற்றவனாக இருந்து நான் அவனை வந்து ரிலீவ் பண்ணணும்னு யோசிச்சிருந்தா சட்டத்தின்படி அவனுக்கு எந்த கதவை திறக்கணுமோ அந்த கதவை நான் என்ன செய்வேன், திறந்துடுவேன். அவர் வேலையை கரெக்டாகவே செய்வார். அவர் கரெக்டாகவே செஞ்சாலுமே அவனுக்கு ரிலீஸ் ஆயிரும். கைத்தட்டுக்கு அவருக்கு ஆமேன். ஸோ நீங்கள் இதை போய் அதில் குழப்பிடவே கூடாது. உங்களை வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ஜிஎம்மாக வச்சுருக்கிறேன், அன்றைக்கி ரிப்போர்ட் கொடுக்காதெல்லாம் மன்னிக்கிறேன்ப்பான்னா கடைசியில் நான் துண்டை போட்டு போயிடணும். அங்கே என்ன செய்யணும், அங்கே உங்கள் கடமையை மாத்திரம் செய்ய வேண்டும். அவர்கள் வந்து தேவனுடைய ஆவியினால் உருவாக்கப்பட்டால் சரியாகிடும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் இருந்தாப்புல இன்கம் டேக்ஸு ரைடுக்கு போகும்போது பெரிய அவங்க அப்பா வயசில் இருக்கிறாலாம் என்ன செய்வாங்க, நின்று நடுங்கி பதில் சொல்லுவாங்க. ஆனால் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லை சாரி இதுதான் நீங்கள் இவ்வளோ நாள் டேக்ஸ் இந்த இதெல்லாம் கட்டலை, இவ்வளோ விஷயங்கள் வந்து நீங்கள் இதில் குறிப்பிடப்படாத சொத்து வச்சுருக்கீங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணுவார். எல்லாம் கரெக்டாக வேலை பார்த்தேன்னு சொல்லுவேனே, இதை பார்க்க பாவமாக இருக்குது, நான் எதுவும் தப்பு பண்ணுறேனோ அப்படின்வார். நான் சொன்னேன் நீங்கள் தப்பு பண்ணல, நீங்கள் உங்கள் கடமையை தான் செய்றீங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் கடமையை செய்தும் தேவன் அவன் மீது அன்புடையவராக இருப்பார் என்றால் உங்கள் கடமையை நீங்கள் செய்த பிறகும் அவனை காப்பாற்ற தேவனால் முடியும். எலியா தண்ணியை ஊற்றுற பிறகும் அக்கினி வரலையா, நீ உன் வேலையை பார்த்துரு கரெக்டாக. ஏன்னா உனக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கோமோ அந்த பொறுப்பை கரெக்டாக செஞ்சிரு. அதை தாண்டி தேவன் ஒரு ஃபேவரை கொடுப்பார்னா அதை அவர் பார்த்துக்குவார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் பல பொறுப்புகள் இருப்பேன் என்ற ஒரு போலீஸ் ஒரு அதிகாரி பேசினா, அவர் என்னென்னா கிறிஸ்டியன்ஸ் யாரும் வந்து பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவன் அடிக்கிறப்ப என்ன செய்வாங்கன்னா வந்து கிறிஸ்டியன் போலீஸை தான் உள்ள விடுவாங்களாம். என்ன வேறு மதத்தவனை அடிக்க விட்டு அது மத துவேஷம் சொல்லிடுவான்றக்காண்டி சில நேரங்களில் தவறு, அது சில விஷயங்கள் நம்ம பொது இடத்துல சொல்ல முடியாது. என்னென்னா வந்து என்ன அடிக்க விட்றாங்க, என்ன செய்ய பிரதர்,
ஸோ பீப்புள் யூ ஷுட் நோ ஃபர்கிவ்னஸ்ன்றது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது வேறு டைமென்ஷன். வீடு, ஃபேமிலி, இந்த மாதிரி விஷயத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உறவுகள் இதில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். கடமைகளில் பேசவில்லை. கையை தட்டிடு கரெக்டாக. ஆமென். கடமைகள் என்பது சிறப்பாக செய்து முடிக்கப்பட வேண்டியது. ஸோ அதில் போய் நீங்கள் குழம்பிடக்கூடாது. அப்போ கில்ட்டி கான்சியஸ்குள்ளே நீங்கள் வந்துடக்கூடாது. நீங்கள் ரொம்ப தெளிவாக உங்கள் வேலைகளை கரெக்டாக செய்யணும். ரொம்ப தெளிவாக நான் மன்னிக்கிற ஒரு இடத்தில் தான் நான் இருந்து கொண்டு இருக்கிறேன் என்பதிலே மிக தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு பிள்ளைகள் நம்பி உங்களை ஸ்கூல் டீச்சர்னு அனுப்பிச்சி விட்டா நீங்கள் 50 பிள்ளை மன்னிக்கிறேன் ஓடிடு, மன்னிக்கிறேன் ஓடி, வீட்டு பாடம் பண்ணல, வந்து பரீட்சைக்கே வரலையா மன்னிக்கிறேன் ஓடிடுனா கடைசியில் என் பிள்ளை நீங்கள் பாழாக்கிடக்கூடாது. ஸோ வாட் யூ ஷுட் டூ, அதை தாண்டி காடோட ஃபேவர் இருக்கும்போது அவன் அடித்து ஜெயிச்சு மேலே வருவான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். ஸோ மிகப்பெரிய பதவிகளில் இருக்கிற பொறுப்புகள் இருக்கிறவர்கள் மன்னிப்பை பற்றி பேசும்போது எனக்கு வந்த கால்ஸ் எல்லாம் வச்சு சொல்கிறேன். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடவே வேண்டாம். உங்களுக்கு எது கொடுக்கப்பட்டிருக்கிறோ அந்த வேலையை நீங்கள் கடமை தவறாமல் செய்யுங்கள். ஒரு அல்லையிலையோ சொல்லுங்கள். ஆமென், ஆமென். அதற்காக தான் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கான பேர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, காத்துக்கிட்டு இருக்காங்க. சார் எங்களுக்கு நீதி வேண்டும் என்று சொல்லி. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதெல்லாம் $1 பில்லியன் ஒர்த்து மேட்ரு. இப்போ நான் பேசுனது, இப்போ கொஞ்ச நேரம் நான் பேசுனது இவ்வளோத்தையும் கேட்டு நீங்கள் போய் கரெக்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ஒவ்வொருத்தரும் கீழே ஹையர் அஃபீஷியல் கீழே ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் மிக சரியாக செய்ய வேண்டும், சரியாக வழி நடத்த வேண்டும். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களை நம்பி ஹவுசிங் போர்டில் நீங்கள், போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள், தாலுகா ஆஃபீஸில் நீங்கள் எல்லாவற்றிலும் நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் கடமையை செய்வதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது நீங்கள் சரியாக செய்யும் போது தேசம் 1000 வருஷ அரசாட்சியை வெளிப்படுத்த ஆரம்பிக்கும். ஐ எம் டாக்கிங் அபவுட் த ரிலேஷன்ஷிப், உறவுகள். இந்த உறவுகளில் நீங்கள் இங்கே கடமையாளர் இல்லை, போலீஸ்காரனா நீங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் தாசில்தாராக நீங்கள் வீட்டில் இல்லை, நீங்கள் இப்போ கணவனாக இருக்கிறீங்க, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க, மனைவியாக இருக்கிறீங்க. ஸோ இங்கே ஏசு சொல்கிறாரு, நீ ஜெபம் பண்ணும்போது அந்த வசனத்தை வாசிங்க. பிரேயர் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ரொம்ப முக்கியம். வாசிங்க. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இங்க பாருங்க, நீங்க ஜெபம் பண்ண வரும்போது மன்னியுங்கள், ஜெபம் பண்ணும் போது மன்னியுங்கள். அப்படிதான் இருக்கு பைபிள். முதல் வசனம் என்ன சொல்லுது? ஜெபம் பண்ணும் போது மன்னியுங்கள். ஜெபம் பண்ணும் போது மன்னிக்கிற பற்றி பைபிள் பேசுது. நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும். 2 எடுத்துக்காட்டு நீங்கள் வேறு வாசிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்துச்சு. ஒன்று, ஃபெலிக்ஸுக்கு முன்னாடி நினைக்கிறேன், ஃபெலிக்ஸுக்கு முன்னாடியா அதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரிட்ட இருக்கும்போது பவுல் விசாரணை கூப்பிடும்போது அவன் காசு வாங்கிட்டான். யார்கிட்ட? பரிசேயர்கள்ட்ட காசை வாங்கிட்டு அவங்களுக்கு ஃபேவராக ஃபெலிக்ஸ் தான் நினைக்கிறேன், ஃபேவராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இவனை கூப்பிட்டு விட்டு தம்பி நீ செஞ்ச தப்பு மாதிரி தெரியுதேப்பான்றான். உடனே புரிஞ்சுக்கிட்டான் யார்? பவுல். ஆஹா, இவன் பெட்டி மாறி இருக்கடா, இவன் ஏதோ மேட்டரை வாங்கியிருக்கான்டா, காசு வாங்கியிருக்கிறான், நம்மளை காலி பண்ண போகிறான்னு உடனே தெரிஞ்சிருச்சு. பாருங்கள், ஒரு மனிதன் கடமையை செய்யாததுனாலே எவ்வளோ பெரிய பிரச்சனை வருது. உடனே சொல்கிறான், உன்கிட்ட இருந்த விஷயம் ஆகாது, நான் ராயனுக்கு அபயம் எடுக்கிறேன்ட்டான். கையை தட்டு. ஸோ யூ see the people who are in higher official designations இதெல்லாம் இருக்கும்போது you have to do your work properly. பழைய ஏற்பாட்டிலையும் சொல்கிறார் தேவன் நீ ஃபேவர் பண்ணிடக்கூடாது. நீ ஒரு இடத்துல உட்காரும்போது, அதாவது நீதிமானுக்கு தண்டிக்கப்பட துன்மார்க்கனுக்கு நீ ஃபேவர் பண்ணவே கூடாது. அவன் நீதிமானாக தான் நீ ஃபேவர் பண்ணு. ஃபேவர்னா என்ன? நீதிமானுக்கு நீதியை கொடுக்குறது தான் ஃபேவரு. அவன் தான் நீதிமான்னு சொல்லிட்டீங்களே, அதுக்கு பேர் ஃபேவரே கிடையாது, அதுக்கு பேர் நீதி. ஸோ இதை அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் இந்த பேக்கேஜை நீங்கள் அப்படியே உள்வாங்கிக்காங்க. ஸோ லெட் அஸ் கம் டு த பாயிண்ட். இப்போ ஜெபம் பண்ணும்போது மன்னியுங்கள் பைபிள் சொல்லுது. ஸோ மன்னிக்கலைன்னா உங்களால் ஃப்ரீயாக ஜெபம் பண்ணவே முடியாது. நிறையா பேருக்கு ஜெபம் அப்படின்ற ஒரு விஷயமே ஸ்பிரிட்டே குவென்ச் அவுட் ஆகி டோட்டலாக என்ன சொல்ல நமந்து போய் இருக்கிற காரணம், எங்கேயோ நீங்கள் யாரையோ மன்னிக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் மன்னிக்க கற்றுக்கணும். ஜெபத்துக்கு வரும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்க தெரியுது நமக்கு. என்னை மன்னிச்சிருக்காண்டவரே, இப்போ நான் செய்ய போகிற ஜெபத்துக்கு பதில் தாங்க. அவர் என்ன சொல்கிறாரு? ஜெபம் பண்ணும் போதெல்லாம் மன்னிப்பு நீ கேட்காம வந்தால் கூட உனக்கு நான் பதில் தரேன், எழுதி வச்சுக்காங்க, பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்குவோம். ஆனால் மன்னிக்காமல் வந்தீங்கன்னா வராதன்றார்.
ஸோ சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறாரு, உன் தப்பிதத்தை கடவுள் உனக்கு மன்னிக்கணும்னா நீ மற்றவன் தப்பிதத்தை மன்னிக்கணுன்றார். பரமண்டல இருக்க ஜெபத்தில் வருது, நீ மன்னிச்சா அவர் மன்னிப்பார்னு. ஆனால் சிலுவைக்கு பிறகு வசனம் எப்படி மாறுது? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள். நீ மன்னிச்சா உனக்கு மன்னிப்பேன்னு அவர் சொல்லலை, ஏற்கனவே உன்னை மன்னிச்சிட்டாரு, அதனால் நீ மன்னி. கையை தட்டு ஒரு ஆமென். சரி, யார் மன்னிப்பா? எவன் மன்னிக்கப்பட்ட மனநிலையுடையவனாக இருக்கிறானோ அவன் தான் மன்னிக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீதிமான் நீதிமான் சொல்கிறான். ஏன் நாங்கள் திரும்ப சொல்கிறோம்? ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்? நீதிமான் சொல்லிட்டு போய் சுருட்டு குடிப்பதற்காக அல்ல. எவன் ஒருவன் தன்னை நீதிமான் என்று உணர்கிறானோ அவனால் மட்டும்தான் மன்னிக்க முடியும். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க எல்லாரும். ஆமென். நீங்கள் நீதிமானாய் உணர்வதினால் வருகிற நன்மை என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவனை மன்னிப்பீங்க சார். இன்னைக்கு வரைக்கும் உங்களால் மன்னிக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? உங்களையே நீங்கள் குற்றவாளிகள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் சப்கான்சியஸில் நீங்கள் வெளியில் சொல்லலாம், அப்படிலாம் கிடையாது. இல்லை, நீ உண்மையிலே மன்னிப்பை பெற்றவனாக இருப்பாயானால் நிச்சயமாக மன்னிப்பை கொடுப்பவனாக இருப்பாய். ஏனென்றால் எதை நீ பெற்றிருக்கிறாயோ அதைத்தான் கொடுப்பாய். எவன்லாம் வந்து உட்காந்து கூட்டமாக கும்மி அடிச்சு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவர் அதில் தப்பு பண்ணார், இது தப்பு பண்ண, அவர் டோர்மேட்டை சரியாக போடலை, அவர் டோர்மேட்டை வந்து கொஞ்சம் நகட்டி போட்டார், இவர் பாருங்கள் அந்த லைட்டு வந்து 50 வாட்ஸ் பல்புக்கு வந்து 80 வாட்ஸை போட்டார். இப்படி ஒரு குரூப் உட்காந்து பேசிட்டு இருப்பேன் டெய்லி காலையில் காப்பியை போட்டு குடிச்சிட்டு. இவங்களாம் யாரான்னா பேசிக்காகவே தாங்கள் மன்னிக்கப்படவில்லை என்கிற குற்ற உணர்வில் வாழ்கிறவர்கள். ஆனால் பாருங்கள், மன்னிக்கப்பட்டவன் எப்போவுமே என்ன செய்கிறான்? மன்னிக்கிறான். கிறிஸ்து உங்களுக்கு எல்லாம் சொல்லுங்க, மன்னித்தது போல. கை தட்டுங்க. மன்னித்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். போன வாரமே அதை எடுத்துட்டோம், மன்னிப்பை பற்றி எடுத்துட்டோம், எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அது அப்படியே தீப்பிடிச்சு போயிட்டு இருக்கு. மன்னிப்புன்றது அழகான ஒரு விஷயம். அதை சரியாக நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் எளிதாக மற்றவர்களை மன்னிக்க முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எளிதாக அதை செய்ய முடியும். ஆமாம். இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சில நேரம் என் பையனுக்கு வந்து எதையாச்சும் வந்து நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இந்த இடம் நோ 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 நோன்னுவான். எனக்கு தெரியும், ஒரு தடவை நக்கிட்டான்னா அடுத்து நம்ம பிளேட்டை காலி பண்ணிடுவான்னு. அது அவன் நோ நோன்னு வேறு வழி இல்லாமல் புடுறா அப்படின்னு நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? கொஞ்சம் வாயில் வச்சுட்டோம்னா டேஸ்ட் பண்ணிட்டானா சாப்பிட்ருவான். அப்படி தான் நீ மன்னிப்பை பற்றி உனக்கு தெரில, லைட்டாக வாயை தந்து ஜகால்னு மன்னிப்பை ஒன்று நக்க டேஸ்ட் பண்ண வச்சுட்டாருன்னா மன்னிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் மன்னிப்பை முதல் நம்ம டேஸ்ட் பண்ணணும். அவர்கிட்டருந்து நம்மளை மன்னிக்கிறதுக்கு டேஸ்ட் பண்ணணும். ஒருத்தவங்க சொன்னாங்க வந்து என்னால் வந்து மற்றவர்களை மன்னிக்க முடியுது ஆனால் மறக்க முடியல அப்படின்னா. நான் சொன்னேன், கொஞ்சம் ட்ரை பண்ண முடியலேன்னு. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியா, அப்போ உங்களை மன்னிச்சிருங்கன்ட்டேன். கைத்தட்டுக்கு வந்து அவருக்கு என்னால் மன்னிக்க முடியலன்றதே வந்து மன்னிக்க முடியல, அதனால் நான் என்ன மன்னிக்காமல் இருக்கிறேன். என்னால் மன்னிக்க முடியாட்டினா கூட என்ன நான் மன்னிக்கும் போது அந்த மன்னிப்பில் ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்தில் நீங்கள் மற்றவனை மன்னிப்பீங்க. எப்போவுமே நிறைவானது வரும்போது தான் குறைவானது என்ன செய்யும்? ஒழியும். எல்லாருமே எப்போவுமே மன்னிக்கப்பட்ட உணர்விலே வாழ வேண்டும். கிருபையை குறை சொல்கிறவன் எல்லாம் பாருங்கள் மற்றவனை குறை சொல்லிகிட்டே இருப்பான். ஏன் சார் இப்படி? கரெக்டாக பார்த்துருக்கேன் சார். கிருபையை குறை சொல்கிறவன் எல்லாம் அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, இவர் வந்து இப்போ பேண்ட்டு சரியில்லை, அவருடைய வந்து கர்ச்சீஃப் சரியில்லை, இப்படியே ஏன்னு தெரியுமா? அவனுக்குள்ளே மன்னிக்கப்படாத உணர்வு இருக்குது. அது அவன் சப்கான்ஷியஸ்லேருந்து கொண்டுக்கிட்டே இருக்கு அவனை. அந்த வெறி தான். அதாவது நீங்கள் வெங்காயத்தை தின்னுட்டு பிரியாணின்னு போய் சொன்னாலும் என்ன வாசம் தான் வரும். சொல்கிறது பிரியாணினாலும் வாயில் வந்து சிலர் வந்து அதாவது ரொம்ப அழகாக பேசுவாங்க வந்து பிரியாணி அப்படின்னு. ஆனால் வாசனை வெங்காய வாசனை வருது. அப்போ உள்ள மன்னிக்கப்படாத தன்மை என்ன செய்யுது? அந்த கப்பு வந்து அப்படியே எப்படி வருதுன்னா மற்றவனை குறை சொல்லுது. ஆனால் உள்ள மன்னிக்கப்பட்டவன் அவன் எப்போவுமே வந்து விடியா. அதான் யாக்கோபு எழுதுறாரு, நீங்கள் ஒருத்தர் தப்பிதங்கள் ஒருவருக்கு மன்னியுங்கள், நாமும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோமே. அப்போ நம்ம தவறுறோம், நம்மளை அவர் மன்னிக்கிறார்ன்ற மனநிலையை மற்றவனை மன்னிக்க வைக்குது. நீங்கள் மன்னிக்கிறதுக்கான முதல் ரகசியம் என்ன தெரியுமா? நீங்கள் மன்னிக்கப்படணும். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் மன்னிக்கப்படுங்க முதல். ஆமாம். அந்த மன்னிப்புலேயே மிதக்கணும். எப்படி மிதக்கணும்? உங்களை கோவத்தில் வந்து இடிப்பாங்க, இப்படியே மன்னிப்புலேயே வாழ்ந்துக்கிட்டு தெரியுங்களான்னு. அதனால தான் உன்னை நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறேன். இல்லாட்டி இன்னும் நிலவரமே கலவரமாக இருக்கும். ஆமாம். வந்து இதாவது வயலண்ட்டாக இருக்குது. எது வயலண்ட்டாக இருக்குது? சைலண்ட்டாக.
அப்போ எங்கே சண்டை வராது தெரியுமா? ஒருத்தர் எப்போவுமே மன்னிக்கப்பட்ட மனசுலேயே இருக்கும்போது அங்கே சண்டையே வராது. ஏன்னா அவன் ஒரு அன்புலே இருக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் மன்னிக்கப்பட்டதிலே வாழுங்கள். அந்த அந்த போதையில், அந்த நீதிமான் என்கிற உணர்வில் நீங்கள் வாழும்போது, என்கிட்டலாம் வந்து சொல்லுவேன், சார் உங்களுக்கு விஷயம் தெரியுமா, நான் ஏன் இவ்வளோ பதற? பழத்தை சாப்பிட்டுட்டான் ஆதாம், பழத்தை சாப்பிட்டதை பிதாட்ட சொன்னப்போ அதுக்கே அவர் பதறல. உலகத்தில் மிகப்பெரிய தப்பு, ஆதாம் பழத்தை சாப்பிட்டானா, ஐயா விஷயம் தெரியுமா? விடுறாளே, ஒருவேளை பழத்தை சாப்பிட்டா என்ன செய்யலான்னு உலகத்தோட்டத்துக்கு ரட்சண்யத்தை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. அவர் இஸ்ரேலி தேவன் ஒரு நாளும் பதறினதே இல்லையா. எவன் பதறான் தெரியுமா? மன்னிக்கப்படாதவன் பதறான், மன்னிக்கப்பட்டவன் பதறதே இல்லை.